Welcome to OTT Junction Super Singer Junior Season 10. ஸோ SSJ10 தன்னுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. மே 25 வந்து மாபெரும் கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. இப்போ 4 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. 5வது போட்டியாளராக காயத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு காலையில் 6 மணிக்கு எபிசோடு வந்தோடனே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எப்பொழுதுமே டிவி டெலிகாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா நம்ம டிவி டெலிகாஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கிறதுனால டிவியில் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம். அப்புறம் நேற்றுக்கு வந்து ஓட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நைட்லேருந்தே ஓட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. காயத்ரி, ஆத்யா, அதே மாதிரி நஸ்ரீன், லைனட், எல்லாருமே இந்த 5 போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து சாராஸ்ருதி, இந்த 5 போட்டியாளர்களுமே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வீடியோ போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. ஒரு தேர்தல் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓட்டு எண்ணிக்கை நிலவரம் எப்படி இருக்கு, யார் முன்னணியில் இருக்கா, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு போல் நடத்துகிறாங்க. அதில் வந்து மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, 2வது வந்து எப்படி ஓட்டு போடணும். இது வந்து ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போட்டால் தான் அது வந்து அந்த வாக்கு செல்லுபடி ஆகும். ஹாட் ஸ்டாரில் போய் எப்படி ஓட்டு போடுறது, அதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கா, ஓட்டிங்கில் வந்து யார் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சண்டே எபிசோட ஒரு கிளான்ஸ், யார் யார் என்ன பாடினா எப்படி காயத்ரி வந்து அந்த 5th பிளேஸுக்கு உள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த ஓட்டிங் நிலவரத்தை பற்றியும் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சண்டே எபிசோட்ல 2வது பர்ஃபார்மன்ஸ் ஆதனா ஸ்ரீ, ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர் பிளஸ் ஒரு நல்ல சிங்கர். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க இந்த த்ரூ அவுட் த ஜேர்னியில காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல வாய்ஸ், ரொம்ப நல்ல ஸ்ருதி சுத்தமா பாடுவாங்க. அவங்க வந்து ரிதம் படத்துலேருந்து காற்றே என் வாசல் வந்தாய் அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடினாங்க. அதுல அந்த பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு மனோவே பாராட்டினாரு. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அவங்க இன்னொன்று என்னன்னா, நான் வந்து மாக்காப்பான்னா பிரியங்கா அக்கா இவங்க 2 பேரை பார்க்கறதுக்கு தான் சூப்பர் சிங்கருக்கே வந்தேன், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி மாக்காப்பாக்கு ஒரு கூலிங் கிளாஸும் ஒரு ஷர்ட்டும் கிஃப்டா கொடுத்தாங்க. பிரியங்காக்கு சாரி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலா அது வந்து நல்லா இருந்தது. அவங்க பாடின விதமும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததும் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சி கோல்டன் காயின் கொடுத்ததும் ஓவராலா ஆதனா ஸ்டுடியோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. பிரியங்கா அடுத்தாப்புல யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா, செண்பகமே செண்பகமே அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடினாங்க. ஸோ அவங்க பாடினதுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்தது, கோல்டன் ஷவர் கிடைத்தது. இமான் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அவர் பிரியங்காக்கும் கிராம்பி ஒரு கிஃப்ட்னு கூப்பிட்டு அவர் அந்த கிஃப்டை வந்து பிரியங்காக்கு கொடுத்தது ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சமாவது டஃப் ஃபைட் அப்படின்னா அது லயவர்ஷினியோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க பாடறியன் படிப்பறியன் ரொம்ப பிரமாதமா பாடினாங்க, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது. தனுமிதா சூப்பரா பாடினாங்க, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது. ஸோ கடைசியா காயத்ரியை வந்து எல்லாரையும் நிப்பாட்டி ஒரு பிரமாதமா ஒரு 5th ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணாங்க. 5 ஃபைனலிஸ்டையும் நிப்பாட்டி சண்டே எபிசோடு நைட்லேருந்து ஓட்டிங் ஆரம்பிக்க போகுது, 25th அன்னைக்கு ஃபைனல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி காயத்ரி வந்து 5th ஃபைனலிஸ்டா செலக்ட் செய்யப்பட்டது எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 5 போட்டியாளர்கள் ஆத்யா, சாராஸ்ருதி, நஸ்ரீன், லைனட், காயத்ரி. இது வந்து அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி ஆத்யா ஏங்கிறதுனால முதல்ல, அதுக்கப்புறம் எஸ் சாராஸ்ருதி, அதுக்கப்புறம் என் நஸ்ரீன், அதுக்கப்புறம் எல் லைனட், கடைசியா ஜி காயத்ரி. இதுல வந்து சோசியல் மீடியால பிக் பாஸுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஓட்டிங் நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலவரம், அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்துல வந்து காயத்ரி லீடிங்ல இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 ஃபைனல்ஸ் ஓட்டிங், காயத்ரி 36.69% ஓட்டு, 797 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நம்பர் 1. நம்பர் 2 சாராஸ்ருதி, அவங்க 563 ஓட்டு, அதாவது 25%. 3rd நஸ்ரீன் 532. நஸ்ரீனுக்கும் சாராஸ்ருதிக்கும் ரொம்ப கொஞ்சம் தான் கேப்பு. அதுக்கப்புறம் லைனட் 154 ரொம்ப பின்னாடி இருக்காங்க.
ஆத்யா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதாவது ஆத்யாக்கு 5% ஓட்டு, லயனட்டுக்கு 7% ஓட்டு, நஸ்ரீனுக்கு 24%, சாராஸ்வதிக்கு 25%, காயத்ரிக்கு 36. இதுதான் நான் வந்து பொதுவா நம்ம சேனல்ல பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, காயத்ரிக்கும் சாராஸ்வதிக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு. 1% தான் வித்தியாசம் இருக்கு. 127 பேரும் நம்ம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 37% காயத்ரி, 36% சாராஸ்வதி, மற்றவங்க எல்லாம் கம்மி. இவங்க கொஞ்சம் பரவாயில்ல நஸ்ரீன். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஓட்டிங், அதாவது மக்களுடைய ஓட்டிங், பெரும்பாலான மக்கள், மெஜாரிட்டி ஆடியன்ஸ் பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5வது இடத்துல ஆத்யா வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. 4வது இடத்துல லைனட் இருக்காங்க. 3வது இடத்துல நஸ்ரீன் இருக்காங்க. 2வது இடத்துல சாராஸ்வதி இருக்காங்க. முதல் இடத்துல காயத்ரி இருக்காங்க. இது இப்போதைய நிலவரம். இந்த நிலவரம் ஒவ்வொரு நாளும் மாறலாம். எவ்ரிடே ஓட்டு உங்களுக்கு 10 ஓட்டு உண்டு. நீங்க சோசியல் மீடியால போடுற ஓட்டு கணக்குல வராது. நீங்க வந்து ஹாட் ஸ்டார்ல போய் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ன்னு போட்டீங்கன்னா அதுல ஓட்டு வரும். அதுல சாங் இருக்கும், அதுலயும் ஓட்டிங் இருக்கும். பாட்டை பிளே பண்ணாலும் ஓட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 ஓட்டு, நீங்க ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு போடலாம், அல்லது அதை பிரிச்சு கூட போடலாம். உங்களுக்கு 2 பேரை பிடிக்கும், இப்போ உங்களுக்கு காயத்ரியும் பிடிக்கும், சாராஸ்வதியும் பிடிக்கும்னா 2 பேருக்கு 5 ஓட்டு போடலாம். இல்ல ஒருத்தருக்கு 7, ஒருத்தருக்கு 3 போடலாம். இல்ல ஒரே ஆளு காயத்ரியை தான் பிடிக்கும்னா காயத்ரிக்கே 10 ஓட்டு போடலாம். இல்லை சாராஸ்வதியை தான் பிடிக்கும்னா சாராஸ்வதிக்கே 10 ஓட்டு போடலாம். அது உங்க விருப்பம். இந்த 5 போட்டியாளர்கள்ல யாருக்கு போடணுமோ நீங்க ஓட்டு போடலாம். இப்போ உள்ள நிலவரம் அட் பிரசன்ட் காயத்ரி லீடிங், 2nd சாராஸ்வதி, 3rd நஸ்ரீன், 4th லைனட், 5th ஆத்யா. இது அடுத்தடுத்த நாள்ல எப்படி போகுது, நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்தவரையே சாட்டர்டே ஸ்டூடியோ ரவுண்ட் இருக்கும், சண்டே ஃபைனல். சண்டே மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் 2 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். 5 பேரும் மொத்தமா 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. முதல் ரவுண்ட்ல 5 பேரும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. 2வது ரவுண்ட்ல 5 பேரும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் இறுதி யார் ஜெயிச்சா, யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ், யார் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதை ஆவலா எதிர்நோக்கி காத்திருக்கோம். நீங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாரை பிடிக்கும், நான் ஒரு ஓட்டிங் போடுறேன் நம்மளுடைய போஸ்ட் இதுல, அதுல வந்து நீங்க பண்ணுங்க. 5 பேர்ல உங்களுக்கு யாரு ஓட்டு போடணுமோ போடுங்க. ஏன்னா 4 பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் அந்த இதுல ஆப்ஷன் இருந்தது. இப்ப அந்த 5 பேர் ஓட்டு போடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு நமக்கு ஹாட் ஸ்டார்ல உள்ளது. அதை நான் போடுறேன். இல்ல நீங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க யார் ஜெயிக்கணுமோ, யாருக்கு ஓட்டு போடணுமோ நீங்க சொல்லுங்க. உங்க கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அதுல மூலமா நம்ம யாருக்கு அதிக ஆதரவு இருக்கு, யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சுக்குவோம். இதுல சொல்றது பத்தாது, ஹாட் ஸ்டார்ல போய் ஓட்டு போடுங்க.